இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னவென்று சொன்னால், ரோமர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம அடிப்படையாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் மீட்பு, ரட்சிப்பு என்றால் விடுதலை என்ற அர்த்தம். அப்போ எதிலிருந்து ரட்சிப்பு, எதிலிருந்து விடுதலை, எதிலிருந்து மீட்புன்னு சொன்னால், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும், தலைமுறை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், தரித்திரத்திலிருந்தும், நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், வியாதியிலிருந்தும், பயங்கரமான சாத்தானுடைய உபாதைகளிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும், இன்னும் பல காரியங்களிலிருந்தும், மனுஷன் மூலம் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு விடுதலை, அவைகளிலிருந்து ஒரு மீட்பு, இதைத்தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பலவிதமான ஜனங்கள் பலவிதமான போராட்டங்களில், கட்டுகளில், நோயில், பேயில், மனுஷங்க வருகிற பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, வழி இல்லாமல் முழிக்கிறாங்க. விடுதலை கிடைக்காதா, இதுலேருந்து பிரச்சனையிலேருந்து மீட்கப்பட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆளும் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்திலே விசுவாசித்தால், வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்குறோம். நம்ம அதுக்கு வழி ஒரே வழிதான், இயேசு கிறிஸ்து மாத்திரமாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பலவித ஜனங்கள் வழி தெரியாமல் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசுதான் வழி என்பதை புரிந்து அறிந்து அதை நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பொல்லாத காரியத்திலிருந்தும் இயேசு விடுவிப்பாருங்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வது, அவங்க இயேசு கிறிஸ்துவிட்ட வர்றது, அறிக்கை அடிக்கிறது, இறுதியில் விசுவாசிக்கிறது, இவைகள்லாம் என்ன செய்யும், அவங்களுக்கு ரட்சிப்பை, விடுதலையை, மீட்பை உண்டாக்கும். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லி பார்க்கும்போது அதில் 3 விஷயம் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிடு அப்படின்னு சொல்லி அறிக்கையிடக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், அறிக்கையிட வேண்டும். 2, அவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் மட்டும்தான் வழி, அவர் உயிரோடு எழும்பினார், என்னையும் எழுப்புவாருங்கிற அந்த விசுவாசம். அப்போ ஒன்று அறிக்கை, ஒன்று விசுவாசம். இந்த 2 காரியம்தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் விஷயம் விடுவிக்க முடியும், மீட்க முடியும். இதை இன்னைக்கு தெரியாதபடிக்கு ஜனங்களுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களை மக்கள் பார்த்திங்கன்னா ஜனங்களுடைய காரியங்களை மற்ற மக்களை ஏமாத்துக்கிறாங்க, சாத்தானை ஏமாற்றிட்டு இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அப்போ இயேசுவை வாயினால் அறிக்கையிட வேணும். என்ன அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். அவர் என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், இந்த பூமிக்கு மீண்டும் வருவார், அவர் ஒருவரே என்னையும் எல்லாவற்றையும் படைத்த மெய்யான தேவனாக இருக்கிறாருங்கிற அந்த ஒரு அறிக்கையை நாம் என்ன செய்யணும், வாயினாலே உணர்வுபூர்வமாக அறிக்கையிட வேண்டும். 2வது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொன்னால், என்னையும் எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலும் அவர் எழுப்பி விட்டார், நானும் அவரோடு கூட எழும்பி விட்டேன், இனி எந்த பாவமும் எந்த வியாதியும் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் எந்த காரியமும் பாவமும் என்னை மேற்கொள்ளாதுங்கிற அந்த இருதயத்தில் விசுவாசிக்கிற எண்ணம். இந்த விசுவாசிக்கிற இந்த 2 விசுவாசிக்கிற எண்ணமும் அறிக்கையும் சேர்ந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், மீட்பை கொண்டு வர முடியும். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்னா, இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனாக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் என்ன செய்யணும், அப்படியே அறிக்கை, இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினால் அறிக்கையிட வேண்டும். அந்த காரியங்களை செய்யும்போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். இதை நாம் என்ன செய்யணும், இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், இந்த செய்தியை கவனிக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும், வாலிபர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் விடுபட முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், நோயில் இருக்கலாம், பேயில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், கொடிய தரித்திரத்தில் இருக்கலாம், சாபத்தில் இருக்கலாம், தலைமுறை உயிர் சேதத்தில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரே வழி, ரட்சிக்கப்பட ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் மாதத்தில் இதன் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே என்ன செய்ய இயேசு என்று தெரியாத சொல்லி நீங்கள் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் உங்களை ரட்சிக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
ரட்சிக்கப்படுவதற்கு வழி இயேசு மட்டும்தான். அவரை இருதயத்தில் விசுவாசிக்குங்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற எல்லா இன்னல்கள்லேருந்து விடுவித்து மறுமைக்கு நேரம் உங்களை என்ன செய்வார், நித்திய வாழ்க்கையை கொண்டு போவார். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் இயேசுதான் ரட்சிப்புக்கு வழி, இயேசுதான் ரட்சிப்புக்கு ஆணிவேர் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.